தென்னாடுடைய சிவனே போற்றி, என்ன ஆட்டவனுக்கும் இறைவா போற்றி போற்றி. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில போய் அந்த சிவபெருமான தரிசிச்சு அந்த கிரிவலம் சுத்துற சிவபக்தனா நீங்க, அப்ப இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது. ஏன்னா சனி பிரதோஷத்தோட சேர்ந்து வர சித்ரா பௌர்ணமி இது. சனி பிரதோஷத்துக்கு அடுத்த நாளே இந்த சித்ரா பௌர்ணமியோட கிரிவலத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி நீங்க கிரிவலம் போகும்போது ரொம்பவே முன் எச்சரிக்கையா முன் ஏற்பாடோட போங்க. ஏன்னா நிறைய கிரௌட் வருது. கூட்டத்துக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய இடத்துல வந்து பேரிகார்ட்ஸ் போட்டு ரூட் எல்லாமே மாத்தி விட்டுருக்காங்க. நீங்க உங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்ல கார்ல டூ வீலர்ல போனீங்கன்னா கரெக்டா பார்க்கிங் லாட் போய் நீங்க பார்க் பண்ணிட்டு ராஜ கோபுரம் வழியா நீங்க வந்து உள்ள சிவபெருமான போய் தரிசிக்க உள்ள போலாம். அப்படி நீங்க உள்ள போகும்போது 50 rupees, அதாவது ஸ்பெஷல் தரிசனத்துக்காக நீங்க உள்ள போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 to 5 மணி நேரம் ஆகுது நீங்க தரிசனம் பாக்குறதுக்கு. இல்ல பொது தரிசனத்துல போனீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகும் நீங்க வந்து தரிசனம் பாக்குறதுக்கு. அதனால குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு போறீங்கன்னா முன் ஏற்பாடா நிறைய ஸ்நாக்ஸ் இல்ல தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. ஆனா அங்கங்க கோவில் நிர்வாகமே பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வச்சிருக்காங்க. சோ நீங்க போகும்போது அந்த சிவபெருமான முழுமையா நினைச்சிட்டு அவரை போய் தரிசிச்சீங்கன்னா கட்டாயமா எல்லா பலனுமே உங்களுக்கு கைகூடி வரும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவனுக்கும் இறைவா போற்றி போற்றி.